ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிறிஸ்பீஸ். ஓகேவா? அதுக்கு ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க, போன்லெஸ் ஆட்டு. அதை இது மாதிரி சாப்பரில் போட்டுட்டு நல்லா கீமா மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நல்லா அந்த ஒரு சாஃப்டாக இருக்கணும் கீமாவாட்டு. அதில் சில்லி ஃப்ளெக்ஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், ஆரிகானோ 1 டேபிள் ஸ்பூன், அப்புறமா கொஞ்சம் பிளாக் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன், ஒயிட் வினிகர். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கோன் இருக்கும் இல்லையா, க்ரீம் எல்லாம் இது பண்ண டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த கோன் எடுத்துக்கோங்க. அதில் ஃபில் பண்ணிக்கிட்டு அதை இந்த மாதிரி ரோல் ஷீட்டில் வச்சு ரோல் பண்ணி அதுக்கப்புறமா குட்டி 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 குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்புறமா எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். ஓகேவா? உள்ளே இருக்க சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகும். உங்களுக்கு அந்த ஷீட் சிக்கன் ரோல் ஷீட்டுன்னுட்டு உங்களுக்கு ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். சமோசா அது இருக்குது இல்லையா, சமோசா ஷீட் எப்படி வாங்குவீங்க, அதே மாதிரி சிக்கன் ரோலுக்குன்னு தனியாக ஷீட் கிடைக்கும். அதில் வச்சு இப்படி உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ, நான் குட்டி குட்டி குட்டியாக பண்ணுறதுக்காக கிறிஸ்பீஸாட்டு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வறுத்து எடுத்துருக்கேன். இது மாதிரி இது பண்ணிக்கோங்க. வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு. ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.